மற்றவர்களின் நலனில் அக்கறை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரி நான்சி சொல்கிறார்கள், நம்மில் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களை விட நம்மையே அதிகமாக நேசிக்கும் இயல்பு இருக்கிறது. ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், ஏன் எப்போதும் என்னையே ஊழியம் செய்ய அழைக்கிறார்கள்? நான் எவ்வளவு வேலைப்பளுவில் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக நம்முடைய நேரத்தை பற்றி ஞானமான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு வாய்ப்பிற்கும் இல்லை என்று சொல்வதற்கு முன் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆராய வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 4 அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இயல்பாகவே நாம் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க விரும்புகிறோம். நம்முடைய உடைமைகள், நேரம் மற்றும் நற்பெயரை காத்துக்கொள்ள முயற்சிக்கிறோம். மற்றொரு பெண்மணி சொல்கிறார்கள், குழந்தைகளே எதையும் தொடாதீங்க, என்னை எப்படி குழந்தைகளை பார்த்துக்கொள்ற இந்த வேலையை இழுத்து விட்டார்கள்னே தெரியல. ஆனால் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 15 பவுல் சொல்கிறார், மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று. நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே வாழ்கிறோமா, அல்லது நம்முடைய அன்பின் மூலம் மற்றவர்கள் தேவனுடைய அன்பை காண்கிறார்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எங்கள் மேல் காட்டிய தன்னலமற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி. பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய தேவைகள், விருப்பங்கள், வசதிகள் மற்றும் உரிமைகளை பற்றியே அதிகமாக சிந்திக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். எங்களை சுயநலத்திலிருந்து விடுவித்து பிறருடைய நலன்களில் அக்கறை கொள்ளும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய நேரத்தையும் திறமைகளையும் வளங்களையும் உமது மகிமைக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் பயன்படுத்தும் மனப்பான்மையை எங்களுக்குள் உருவாக்கும். எங்கள் வாழ்க்கையின் மூலம் மக்கள் உமது அன்பை காணட்டும். நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல, உமக்காகவும் பிறருக்காகவும் வாழும் கிருபையை எங்களுக்கு தாரும். அப்போஸ்தலர் பவுலை போல மிகுந்த சந்தோஷத்தோடு செலவிடவும் செலவழிக்கப்படவும் தயாராக இருக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்பு வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் செயல்களிலும் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 18 நவம்பர் 2024 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.